வணக்கம். நம்மளோட சிறகடிக்க சிறைல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த இடலாம் பார்க்கலாம். இங்கே முத்து வந்து இந்த நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே மனசுக்குள்ள நினச்சிட்டு உட்காந்துருக்காங்க. அவன் எப்படி இப்படி பண்ணியிருக்கலாம், நம்ம தான் எல்லா வேலையும் பண்ணோம், ஆனால் அவன் தான் எல்லாத்தையும் பண்ணோன்னு சொல்லிட்டு ஒரு பாராட்டு விழா ஒன்று நடத்துனாங்க பாரு, நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து நினச்சிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் அவ்வளோ தைரியமாக பேட்டி கொடுக்குறாங்க. எப்படி தான் உனக்கு மனசு வருதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி இங்கே தான் முத்துன்னு நினச்சிட்டு மைண்ட்லேயே ஓடிட்டு இருக்கேன். நான் வீட்டில் தான் உட்காந்துருக்காங்க. முத்து யார்கிட்டையும் பேசாமல் அப்போ மீனா இன்னும் ரொம்ப நேரமாக ஏதோ யோசிச்சுட்டு இருக்காரு, என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மீனா யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போதான் இங்கே வந்து மீனா பார்க்குறாங்க இந்த வீடியோவை. இந்த மாதிரி அருண் வந்து பேட்டி பார்க்குறது ரொம்ப நல்லவராக இருப்பார் போலியே. அவ்வளோ ரிஸ்க் எடுத்து அவங்க பண்ணியிருக்காங்கன்னா பரவாயில்ல, நல்லவராக தான் இருப்பார், அவர்கிட்ட எடுத்துகிட்டு போய் காமிப்போம், அவருக்கு அப்பயாச்சும் கொஞ்சம் மனசை மாறுதான்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மீனா வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு முத்துவை பார்க்க போகிறாங்க. எங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போது முத்து வந்து மீனாவை கண்டுக்காமல் வேஸ்ட்டாக இருக்காங்க. அப்போது மீனா வந்து கூப்பிட்டே இருக்காங்க. அப்போதான் முத்து வந்து சொல்லி மீனா என்ன கேட்டுருக்காங்க. அப்போ மீனா வந்து எங்க என்னங்காச்சு ஏதோ டிஸ்டர்பாக இருக்கிற மாதிரி இருக்கு, என்ன பிரச்சனை கேட்டுருக்காங்க. அப்போ முத்து வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்ன ஆச்சுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி இங்கே அந்த முத்து கேட்டுருக்காங்க. அப்போ மீனா வந்து இல்லைங்க இந்த மாதிரி அருணோட வீடியோ பார்த்தேன் அப்படின்னு கேட்டுருக்காங்க. முத்து வந்து என்னது அவனோட வீடியோ பார்த்தேன் நீ அப்படின்னு கேட்டுருக்காங்க. அப்போ மீனா வந்து ஆமாங்க அவர் வீடியோ பார்த்தேன், பார்த்தீங்களா எவ்வளோ நல்லவராக இருக்கார், பார்த்தீங்களா எவ்வளோ ரிஸ்க் எடுத்து இதுவும் பண்ணியிருக்காரு, எவ்வளோ நல்லவராக இருப்பார் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ முத்து வந்து வா மீனா வா நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லி இங்கே அந்த முத்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ மீனாக்கு ஒன்றுமே புரியல, என்னடா வெறும் எப்படி பேசிட்டு இருக்காரு, என்ன ஆச்சுன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லி எங்கே மீனா நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ மீனா வந்து என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ முத்து வந்து பாரு மீனா, அவள் வந்து ஒரு அம்மாவை காப்பாற்றணும்னு சொன்னான்ல, அந்த அம்மாவை காப்பாற்றணும் நான், ஆனால் பேரை பார்த்தியா இப்போ அவன் வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மீனா வந்து என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ முத்து வந்து ஆமாம் மீனா, நேற்று நான் தான் அந்த திருடனை போய் பிடிச்சேன், பின்னாடி இவனும் ஓடி வந்துட்டான், சரி இவன் போலீஸ் வச்சே இவன் கூட ஒப்படைச்சா சேஃபாக இருக்கும்னு சொல்லி தான் அவங்க கூட ஒப்படைச்சிட்டு வந்துட்டேன், ஆனால் இப்போ பார்த்தியா நான் தான் எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு பிடிச்சேன், அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன்னு சொல்லி பேட்டி கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி இங்கே அந்த முத்து கேட்டிருக்காங்க. அப்போ இந்த மீனா வந்து எங்க இன்னுங்க அவர் அப்படி எங்கே பண்ணாரு அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. அப்போ இந்த முத்து வந்து எங்கே பாரு மீனா, நான் தான் அவனை பற்றி அப்போ தான் சொல்லிட்டு இருக்கேனே, அவன் யார் எப்படிப்பட்டவன் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இங்கே அந்த முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மீனா அங்கே எங்கே நீங்கள் சொல்லி என்னால் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்க முடியலைங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இந்த முத்து வந்து மீனா இப்போயாச்சும் அவனை பற்றி தெரிஞ்சுக்கோ, அவன் எப்படிப்பட்டவனே அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்துவும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மீனா வந்து ஆமாங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மீனாவும் சொல்லிட்டு சீதா கால் பண்ணுறாங்க. அப்போ இந்த முத்து வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ மீனா வந்து இந்த மாதிரி சீதா தாங்க கால் பண்ணுறான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ முத்து வந்து சரி நீ எடுத்து பேசு, ஆனால் இந்த விஷயத்த சொல்லாத அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மீனா வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீ வேணாம் நீ சொல்லு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்துவும் மீனா கால் எடுத்து பேச சொல்கிறாங்க. அப்போ மீனா வந்து ஃபோன் எடுத்துட்டு சீதா கிட்ட பேச போகிறாங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் தான் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துக்கு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது. யார் இதுன்னு தெரியல, சவாரிக்கு தான் கால் பண்ணுறாங்க போல அப்படின்னு சொல்லி எங்கே முத்து என்ன பண்ணுறாங்க எடுக்காம விட்டுறாங்க, ஏன்னா மைண்ட் சரியில்லை, இப்போ நம்ம டிரைவிங் பண்ணாலும் சரிப்பட்ட வராதுன்னு சொல்லி முத்து வந்து நினச்சிட்டு அந்த கால் எடுக்காம விட்டுறாங்க. அப்புறம் திருப்பியும் கால் வருது, என்னடா திருப்பியும் கால் வருது அப்படின்னு சொல்லி இங்கே அந்த முத்து வந்து ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. பண்ணோன்னா யார் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு அம்மா பேசுகிறாங்க, தம்பி நேற்று வந்து நீ என்னை காப்பாற்றணும்லப்பா, நான் தான்ப்பா ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அவங்களும் சொல்கிறாங்க. அப்போ வந்து முத்து வந்து சொல்லுங்கம்மா என்னம்மா ஆச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த அம்மா வந்து ஐயோ தம்பி அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் வந்து டிவியில் பார்த்தேன் அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து நீ தான் கஷ்டப்பட்டு என்னை காப்பாற்றினேன், ஆனால் அவரு பாரு நான் தான் எல்லாத்தையும் பண்ணேன்னு சொல்லி அவர் ஏதோ அவரே இது பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அந்த அம்மாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து பரவாயில்லம்மா இல்லைனாமா இருக்கு, அவருக்கு நல்லது நடக்குதுன்னா நமக்கு நல்லது தானே அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த அம்மா வந்து நீ கொஞ்சம் ஒரு நிமிஷம் எங்கள் வீட்டுக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ முத்து வந்து என்னம்மா ஆச்சு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீ வாப்பா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து வந்து கூப்பிட்றாங்க. அப்போ முத்து வந்து சரி நான் வரமா அப்படின்னு சொல்லி ஃபோனாக கட் பண்ணிட்டு முத்து வந்து செல்வம் கால் பண்ணுறாங்க. பண்ணோடனே இந்த மாதிரி நம்ம வந்து நேற்று வந்து அந்த அம்மாவை காப்பாற்றினேன்னு சொன்னல, அந்த அம்மா வந்து ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வான்னு சொல்லி கூப்பிடுச்சுடா, வா நம்ம போகுமா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து வந்து செல்வம் கூப்பிட்றாங்க. அப்போ செல்வம் தான் போகும்டா வந்துட்டா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே கிளம்பி அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வீட்டில் போகும்போது அந்த அம்மாவோட ஹஸ்பண்டு ரெண்டு பேருமே இருக்காங்க. இருந்த உடனே இங்கே முத்து வந்து என்னமாச்சு அப்படின்னு சொல்லி இங்கே முத்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த அம்மா வந்து நம்ம என்னப்பா அந்த போலீஸு இப்படி பண்ண நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கப்பா, நீ தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ண, நீ இல்லைனா அவ்வளோதான்ப்பா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அந்த அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ முத்து வந்து பரவாயில்லம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே அந்த முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஹஸ்பண்ட் வந்து பரவாயில்லையப்பா இந்த சின்ன வயசுலேருந்து இவ்வளோ பெருந்தன்மையாக பேசிகிட்டு இருக்கியே, இதே வேறவனா இருந்தால் கேஸ் போட்டு காசே வாங்கியிருப்பான்ப்பா அந்த போலீஸ்கிட்ட அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அந்த ஹஸ்பண்ட் சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போது முத்து வந்து பரவாயில்ல சார் அதெல்லாம் போட்டு நம்ம என்ன சார் பண்ண போகிறோம், அவன் வந்து நம்மளால நல்லா இருக்கானா நமக்கு நல்லது தானே அப்படின்னு சொல்லி இங்கே முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹஸ்பண்ட் வந்து அப்படியாப்பா நீ ரொம்ப பேசுகிறாப்பா நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அவரும் சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லி இங்கே முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அம்மா வந்து தம்பி நான் உனக்கு ஒரு உதவி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது முத்து வந்து என்னம்மா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த அம்மா வந்து செயின் எடுத்து காமிக்கிறாங்க.
ஆரம்பிச்சிட்டேன். ஸோ முத்து கழுத்தில் போட போகிறாங்க. என்னம்மா அது அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து கிட்ட இருக்காங்க. அப்போ தான் அந்த அம்மா வந்து தம்பி நான் உனக்காக எதுவுமே பண்ணல, நீ மட்டும் இல்லைனா என் உயிருக்கே ஆபத்துப்பா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அந்த அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து சரிம்மா அதுக்கே இப்போ செயின் சொல்லி இங்கே வந்து முத்து கேட்டு இருக்காங்க. இல்லை நான் ஒரு அன்பளிப்பாக உனக்கு கொடுக்குறேன் சொல்லி இந்த வந்து அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து ஐயோ எனக்கு அதெல்லாம் வேண்டாமா அப்படின்னு சொல்லி இங்கே முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த அம்மாவோட ஹஸ்பண்ட் தம்பி வாங்கிக்கப்பா, நாங்கள் உனக்கு ஒரு அன்பளிப்பாக கொடுக்குறோம்ப்பா, ஏன்னா இப்போ நீ மட்டும் இல்லைனா இவங்களே நீ பார்த்துருக்க முடியாது, அதனால தான்ப்பா இப்போ வாங்கிக்கப்பா, எங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷமாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ முத்து வந்து ஐயோ சார் நான் அதுக்காகலாம் பண்ணல சார், இந்த பணத்துக்காக செயினுக்காகலாம் நான் பண்ணுறது இல்லை சார் அப்படின்னு சொல்லி இங்கே முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அது எங்களுக்கு தெரியும்பா, எங்களோட சந்தோஷம் கொஞ்சம் வாங்கிக்கையே அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ஸோ அவங்களும் கெஞ்சுறாங்க 2 பேரும். அப்போ செல்வம் வந்து டே முத்து வாங்கிக்கூட, அவங்க தான் உங்களை கெஞ்சி கேட்குறாங்களே, ஸோ நம்ம வாங்கிக்கோ அப்போ தான் அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து செல்வம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ முத்து வந்து என்னடா சொல்கிறேன் கேட்டு இருக்காங்க. அப்போ செல்வம் வந்து ஆமாடா கிஃப்டாக கொடுத்தா நம்ம வாங்கிக்கணும்டா அப்படின்னு சொல்லி இங்கே செல்வம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ஸோ முத்து வந்து அந்த செயினை போட சொல்கிறாங்க. அதேமாதிரி அந்த அம்மாவும் செயினை போட்ட உடனே பரவாயில்லைங்க ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லி முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த அம்மா வந்து தம்பி நான் தான் நன்றி சொன்னோம், நீ ஏன்ப்பா நன்றி சொன்னோம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அந்த அம்மாவும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ முத்து வந்து சரிங்கம்மா ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூப்பிடுங்க நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து சொல்லிடுறாங்க. அப்போ தான் அந்த அம்மா வந்து சரிம்மா ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஹஸ்பண்ட் வந்து எல்லாத்தையும் வீடியோ எடுத்துறாங்க. எதுவுமே முத்து வந்து செயின் வாங்குறது இந்த மாதிரி இவர் தான் காப்பாற்றுறது பேசுறது எல்லாமே வீடியோ எடுத்துக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த தேவையில்லாமல் அந்த போலீஸ்காரனுக்கு எதுக்கு எல்லா கிரெடிட்டும் போனோம், தம்பி இந்த பையன் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கான், இவனை நம்ம சோஷியல் மீடியா போட்டு எப்படியோ வைரல் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் வந்து நினச்சிட்டு ஸோ அந்த வீடியோவை எடுத்து ஸோ போஸ்ட் போட்டுறாங்க. இல்லை அப்போ தான் இங்கே முத்து வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே ஸோ மெசேஜ் மேலே மெசேஜாக வந்துட்டுருக்கு. அப்போ தான் முத்து வந்து என்னது மெசேஜ் மேலே மெசேஜாக வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி முத்து வந்து பார்க்க போகிறதுக்குள்ளே ஸோ செல்வம் கால் பண்ணுறாங்க. டே முத்து என்னடா சோஷியல் மீடியா நீ தான் ட்ரெண்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி செல்வம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ முத்து வந்து என்னடா ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த அம்மா வீட்டில் போய் செயின் பண்ணி அந்த அம்மா வீட்டில் போய் அந்த அம்மா வந்து செயின் கொடுத்துச்சு அன்பளிப்பா, அந்த அம்மா வந்து எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு ஸோ அந்த அம்மா வந்து வீடியோ எடுத்து போஸ்ட் போட்டுருக்கா, அது ரொம்ப வைரல் ஆயிடுச்சுடா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ஸோ முத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ முத்து வந்து அப்படியாடா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆமாடா நீ வீடியோ பாரு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ஸோ முத்து வந்து வீடியோ பார்க்குறாங்க. பார்த்தோன்னா முத்துக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. ஓகே நம்ம பண்ண கஷ்டம் வீண் போல அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஸோ முத்து வந்து பாராட்டுறாங்க. அப்போ வந்து முத்து வந்து மீனா பாத்தியா நான் தான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மீனா வந்து எனக்கு தெரியுங்க நீங்கள் எதுக்கு போய் சொல்ல மாட்டேங்க நல்லாவே தெரியும், நான் நம்பிட்டேங்க அப்படியே அப்படின்னு சொல்லி இங்கே மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் ஆகுது ஆனோன்னு இங்கே அருணுக்கு காலையில் ஏன் சொன்ன கால் வருது டிபார்ட்மெண்ட்லேருந்து. அப்போ வந்து அருண் வந்து இன்னும் ஷேர் கால் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஃபோன் எடுக்கிறாங்க. எடுத்த உடனே யோ என்னையா பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அருண் சத்தம் போடுறாங்க. அப்போ வந்து சார் இன்னுங்க சார் வச்சு அருண் கேட்டு இருக்காங்க. அப்போ தான் போலீஸ் ஆஃபீஸர் வந்து யோ என்ன வீடியோ பார்த்தியா இல்லையா, இப்போ ஒரு வீடியோ வந்து சோஷியல் மீடியா வைரல் ஆகிட்டு இருக்கு பாரு, அது பார்த்தியா இல்லையா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸர் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவர் வந்து இன்னுங்க சார் வச்சு கேட்டுட்டு இருக்கீங்க. அப்போ வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து இங்கே பாடுறா நீ வந்து நேற்று வந்து ஏதோ நீ தான் கஷ்டப்பட்டு அந்த அம்மாவை காப்பாற்றின அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ அந்த அம்மாவே சொல்லியிருக்கு இந்த போலீஸ் ஆஃபீஸர் என்னை காப்பாற்றல அந்த தம்பி தான் காப்பாற்றுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்குடா. டே நான் வந்து உனக்காக ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்தா இப்படி அசிங்கப்பட வச்சிட்டியாடா. அதுவும் இல்லாமல் கமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த போலீஸ் ஆஃபீஸருங்களே இப்படி தான் அவங்களால நம்பவே கூடாது அப்படின்னு சொல்லி ஸோ நம்ம டிபார்ட்மெண்ட்டில் கெட்ட பேர் வர அளவுக்கு நீ இப்படி பண்ணி வச்சிருக்கேடா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ஸோ அந்த ஆஃபீஸர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவர் வந்து இன்னும் சொல்லிட்டு இருக்கேன் சொல்லிட்டு இருக்காங்க. யோ நீ கிளம்பி ஆஃபீஸுக்கு போய் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து போலீஸ் ஆஃபீஸர் திட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து அருண் வந்து திருப்பி அந்த முத்து வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா அச்சா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அருண் நினச்சிட்டு ஸோ டிபார்ட்மெண்ட்டை கிளம்பி போகிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி வணக்கம்.